தேர்தல் நேரத்தில் பொங்கல் பண்டிகை வந்ததால் அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்றும் தாங்களும் தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு தொகை கொடுப்போம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் கலகலப்பாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக உறுப்பினர் கோவிந்தசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு பொங்கல் பரிசு தொகை வழங்கவில்லை என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், தேர்தல் காலம் என்பதால் தான் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கொடுத்தீர்கள். நாங்களும் தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு தொகை கண்டிப்பாக கொடுப்போம் என கலகலப்புடன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் ஏதும் அதிமுக அரசு வழங்கவில்லை என சுட்டிக்காட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் நியாய விலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்படும் சூழலில் இடைத்தேர்தல் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இதனால் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்க அனுமதி கோரியுள்ளதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.